Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்தியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உருண்டை செய்கிறதுக்காக நான் 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் கடலை பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே 1.5 மணி நேரம் தண்ணீர் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், 5 6 கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பாதி வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை நாம் இப்போ உருண்டை பண்ணி எடுத்துடலாம். இந்த சைஸில் ஒவ்வொரு உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துடலாம். இந்த பருப்பில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அதை கிரேவியில் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை கிரேவியில் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை எல்லாம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் ஒவ்வொரு உருண்டைகளை வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வேக வைக்கிறதுனால நம்ம குழம்புல சேர்க்கும்போது அது உடையாமல் இருக்கும். குழம்புல சேர்த்துக்கிறதுக்காக நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன வெங்காயம், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளோ சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோ சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதும் இதில் நாம் புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் உள்ள புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். நாம் ஏற்கனவே தண்ணியில் கலந்து வச்சுருந்த பருப்பையும் இதில் சேர்த்துடலாம்.
கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதை திரும்பவும் 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் இதில் வேக வச்ச உருண்டைகளை சேர்த்துடலாம். உருண்டைகளை சேர்த்ததும் கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருக்கிறதுனால குழம்பு உருண்டைக்குள்ளே நல்லா இறங்கிடும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.